நீங்க இப்போ சொன்னீங்க அந்த ஒரு க்ரீம் வந்து போடுவாங்க. அது எனக்கு பர்சனலா ஒரு டவுட். அது போட்டனால இன்னும் நம்ம பாடி வந்து என்ஹான்ஸ் பண்ணுமா? அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்குமே வந்து இப்போ ஃபீமேல்ஸ் எல்லாம் மேக்கப் எதுக்கு போடுறீங்க, கரெக்ட் இல்லையா? அந்த மாதிரி வந்து அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நம்ம மசில்ஸ் எல்லாம் வந்து அந்த லைட்டிங்ஸில் வந்து தெரியணும். ஜட்ஜஸ் எல்லாம் வந்து மசில்ஸ் வச்சு தான் மார்க் பண்ணுறாங்க. ரெண்டு பேர்த்த கம்பேர் பண்ணும்போது யாரோட மசில் அழகாக இருக்குங்கிறது தான். அந்த டேன் க்ரீம் போடும்போது அந்த காலத்துலலாம் வந்து ஆயில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையுமே அப்டேட் ஆக ஒரு ஸ்போர்ட்ஸுக்குன்னு சொல்லி அந்த அவங்க யூஸ் பண்ணுறதும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி அப்போ இருந்தது வந்து ஆயில்ஸ் எல்லாம் இருக்கும்போது இப்போ அந்த க்ரீமாக அது வந்து மாறி வந்திருக்கு, அவ்வளோதான். ஓகே. ஸோ வந்து பாடி பில்டர்ஸ்னாலே வெயின்ஸ் வந்து ரொம்ப ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய அந்த வெயின்ஸ் ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்களே, சார் நம்மளுக்கும் வருது அப்படின்ற மாதிரி ஒரு மொமெண்ட் இருக்கா? ஏன் சாப்பாடு சாப்பிடாம இருந்தாலே வெயின்ஸ் வந்துடும். வெயின் வரது இங்கே மேட்டர் கிடையாது. இப்போ எல்லாம் வந்து இந்த இன்ஸ்டா ரீல்ஸ் எல்லாம் தான் இது ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு நினைக்கிறேன். வெயின்ஸ் வரதுக்காக சில பேர் வந்து இன்ஜெக்ஷன்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த வெயின்ஸ் வந்து நம்ம வந்து வாட்டர் கட் பண்ணாலோ, நம்ம வந்து நம்மளோட பாடியில் வந்து ஃபேட் பர்சன்டேஜ் கம்மியாக இருந்தால் யாராக இருந்தாலும் வெயின்ஸ் தெரியும். ஓகே. இப்போ இந்த ஒரு 18 வயசு வயதில் ஒரு பையன் வந்து ரொம்ப லீனாக இருக்கான்னா அவனுக்கு வந்து அவனோட கையிலலாம் வெயின்ஸ் தெரியுது ரொம்ப நார்மல் தான். கிட்டத்தட்ட என்ன சொல்றது, நம்ம ஃபேட் கட் பண்ணால் வெயின்ஸ் கண்டிப்பாக தெரியும். பல்கிங்கில் அந்த அளவுக்கு தெரியாது, கட் பண்ணும்போது நல்லா தெரிய வரும். அது இயற்கையாக எல்லாத்துக்கும் வெயின்ஸ் தெரியுது, நார்மல்.